இன்றைக்கி டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் 5 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்போம், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பார்க்குறது அப்படின்றத நம்ம பேசியிருப்போம், டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருப்போம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றியும் பேசியிருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்றது ஒரு ட்ரேட் அப்படின்னு ஒரு இடத்துக்குள்ள நம்ம மூவ் ஆகிறோம் அப்படின்னும் போது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நமக்கு வந்து இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சு நிறைய பேர் இது பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அதிகமாக இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் வேலையும் செய்யும். அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு மூவ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இருக்கும். நல்லாவே வந்து ப்ரெடிக்ட்டும் பண்ண முடியும். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். பிகினர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப புரிகிற மாதிரி ஈஸியாக தான் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் தாராளமாக இது ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஈஸியாகவே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடியே மெயினாக முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த 1 2 3 எல்லாம் பார்த்துருங்க. ஏன்னா இதில் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்னு ஒரு வீடியோ நான் பண்ணியிருப்பேன். அது வந்து இந்த ட்ரெண்டை பற்றிலாம் பேசியிருப்பேன். அதை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சதுன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதனால் அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை கூட நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதை பற்றி நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது. ஏன்னா ட்ரெண்ட் லைனில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை எப்படி நம்ம வந்து கரெக்டாக ஸ்கெட்ச் பண்ணணும், அதை எப்படி நம்ம கரெக்டாக யோசிச்சு இந்த இடம் தான் வந்து நமக்கு மேலே போக போகுது அப்படின்றது எப்படி நம்ம பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் கொஞ்சம் தெளிவாக வந்து சொல்கிறேன். இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்படின்றதுனால நான் நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக முடிஞ்சளவுக்கு டெக்னிக்கல் வேர்ட்ஸை நான் வந்து கம்மி பண்ணுறேன். அதே நேரத்தில் டெக்னிக்கலாக நான் பேசினாலுமே அது என்னன்றதை நான் விளக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நான் வந்து சொல்லணும்னு பார்க்குறேன். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் நான் வந்து இது டெமோ காமிச்சிட்டு நான் லைவ் சார்ட்டும் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து எப்போவுமே ஒரு மூவ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்து தான் அதை மூவ் ஆகும். ஒன்று மேலேருந்து கீழே இறங்கும், இல்லைனா கீழேருந்து மேலே ஏறும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் பார்த்திங்கன்னா பண்ணோம். இது போக மூணாவது வந்து சைட் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம ப்ரீபேஸ் வீடியோஸ்லாம் நம்ம வந்து பேசியிருப்போம். இதை செக் பண்ணுங்கள். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து கிளியராக வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் அப்படின்றது மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத மார்க் பண்ணுவாங்க. ஸோ அதை மார்க் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது எப்படின்னா மார்க்கெட்டோடைய இப்போ ஒரு ட்ரெண்ட் எந்த பக்கம் இருக்குது, அதாவது மேல் நோக்கி இருக்கா, இல்லை கீழ் நோக்கி போயிட்டுருக்கா, இல்லை சைட்வேஸில் போயிட்டுருக்கா அப்படின்றத அதோடைய ட்ரெண்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் அப்படின்றத நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ன்றது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு வேலை வந்து கிடையாது. அதாவது மார்க்கெட் ஒரு இடத்துல இருந்து மேலே போகிறது உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா? நான் லைவ் சார்ட்டில் போகும்போது வந்து காமிக்கிறேன். அப்போ டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு பேசுகிறேன். ஓகேங்களா? இப்போ ஒரு கீழே இருந்து மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை தானே. இப்போ கீழே அடி லோ இருக்குது, லோலேருந்து ஒரு ஹை வந்து போகுது. கரெக்டுங்களா? அப்போ அது ஒரு ஹை தானே. ஸோ அந்த ஹைலேருந்து கீழே வரும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஹையர் லோவாக வந்து மாறும். இது வந்து இந்த இடத்துல வரணும், இது மாற்றி போட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ ஒரு லோவிலேருந்து ஒரு ஹை போகுது. அந்த ஹையிலேருந்து திரும்ப லோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நேர்கோட்டில் எடுக்கிற மாதிரியே வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய கேண்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா அந்த கோட்டை தொட்டு தான் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டியும் ஒரு ஹை போகும். அதாவது ஸ்விங் லோ ஸ்விங் ஹை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அது நீங்கள் போக கற்றுப்பீங்க. அதே மாதிரி நான் உங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா இது எல்லாத்தையும் திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் திரும்ப அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு விஷயம் என்னன்றது புரியும். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த உடனே எல்லாம் புரிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய பேருக்கு ஒன்றும் புரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப 2-3 வாட்டி வடக்க பாருங்கள், திரும்ப பாருங்கள். ஏன்னா அப்படி தான் நான்லாம் வந்து கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் நம்ம போயிட்டு அடுத்தடுத்து வேறு கிளாஸுக்கும் நம்ம மூவ் ஆகும்போது உங்களுக்கு ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? அதனால் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியலைன்னா திரும்ப வந்து பாருங்கள். ஸோ இப்படி தாங்க மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ ஒரு மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் எதுக்கு வரைகிறோம் அப்படின்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதோட எதிர் டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்மளுடைய ட்ரேடை வந்து நம்ம மாற்றிப்போம். இவ்வளோ நேரம் கீழேருந்து மேலே போகிறதுக்கு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனால் இப்போ மேலேருந்து கீழே வர போகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்து வந்து கீழே போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுனா தான் நீங்கள் ஏதாவது ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கூட அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஏன்னா எதிர்நீச்சல் அப்படின்றது நம்மளால் போட முடியாது. கரெக்டாக அதோடு சேர்ந்து தான் நம்மளால் நீச்சல் போட முடியும். ஸோ அது எப்படி போகுதோ அதோட டைரெக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு லோவிலேருந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகும். அந்த ஹையிலேருந்து திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு லோ வரும். ஸோ ஒரு லோ வந்துட்டு திரும்ப அங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஹை வந்து க்ரியேட் ஆகும். இதை நம்ம வந்து ஹையர் ஹை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ப்ரீவியஸில் ஒரு ஹை இருக்குது, அந்த ஹையை விட இன்னொரு ஹை க்ரியேட் ஆகிறதுனால இந்த ஹைக்கு மேலே இருக்கிறதுனால ஆல்ரெடி ஒரு ஹையர், இங்கே ஒரு ஹை. ஸோ அதனால் ஹையர் ஹை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே நான் ஷார்ட் ஃபார்ம் எல்லாத்துக்கும் விளக்கமாக வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் லோ வரும், திரும்ப ஒரு ஹையர் ஹை போகும், திரும்ப அங்கேருந்து ஒரு ஹையர் லோ வரும், திரும்ப ஒரு ஹையர் ஹை வைக்கும், ஹையர் லோ வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வந்து போகும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரெண்ட் லைனை வந்து இங்கேருந்து ஸ்கெட்ச் பண்ணுவீங்க. ஸோ அதாவது இந்த இடத்துல மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து 2 வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைனை வந்து தொட்டிருக்கணும். அதாவது விக் அப்படின்னு சொல்லுவாங்க. கேண்டிலுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்குமா
ஸோ நீங்கள் பார்ப்பீங்க ஒரு குச்சி மாதிரி நீட்டமாக வந்திருக்கா, அது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா விக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த விக் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து இந்த லைனை வந்து தொடணும். ஸோ இந்த லைனை எப்படி ப்ரோ நான் கண்டுபிடிக்கிறது, இந்த லைனை எப்படி நான் வரைஞ்சி வைக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதை நான் லைவ் சார்ட் காட்டும் போது உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகுங்க. ஒரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணி தான் வந்து அது மேலே போகும். 2வது வாட்டி வந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் ஆகிடும் இது வந்து கரெக்டான ஒரு ட்ரெண்டில் தான் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத நம்மளால் வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேலே எப்போவுமே மேலேயே போகாது இல்லையா. இப்போ தங்கத்தோட விலை எப்படி ஒரே மாதிரியாக போகும், இல்லை ஏற்ற இறக்குன்றது இருக்கும்ல. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு ஏற்ற இறக்கத்தோடு போய்கிட்டு இருக்கும். அதே மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா சடனாக வந்துட்டு மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு வந்து வால்யூம் இருக்காது. ஸோ அப்போ அந்த டைம்லலாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைட்வேஸ்லேயே வந்து எல்லோரும் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது எப்படின்னா ஒரு ஹை போகும், திரும்ப அங்கேருந்து ஒரு லோ வரும், திரும்ப அதே ஹைக்கிட்ட நியர்பை போகலாம், இல்லை கொஞ்சம் கீழே கூட வந்து போகலாம். திரும்ப அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ வரும், ஹை வரும், லோ வரும், ஒரு ஹை போகும். இதை வந்து நம்ம சைட்வேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா லைன் அப்படின்றத நம்மளால் வந்து ட்ராப் பண்ண முடியும். மேலே கீழே அப்படின்றத நம்மளால் வந்து ட்ராப் பண்ண முடியும். இதில் எந்த சைடு உடைக்குதோ, அதாவது உடைக்குது அப்படின்னா இப்போ இந்த ஒயிட் கலர் கோட் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இது வந்து கேண்டில்ஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இதை வந்து உடச்சது அப்படின்னா மேலே போகும். இதே மாதிரி கீழே உடச்சி கீழே எட்டி பார்க்குதுன்னா கீழே போகும் அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. இதே கீழே போகிற மார்க்கெட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ட்ரெண்டில் நம்ம பேசியிருப்போம். ஸோ இதே மாதிரி அதாவது இப்போ ஒரு ஹை போகுது அப்படின்னா நம்ம இந்த கீழே, அதாவது இந்த கேண்டில்ஸ் எல்லாத்துக்கும் கீழே நம்ம விக்கில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். சரிங்களா, இங்கே கனெக்ட் பண்ணால் தான் நம்மளால் வந்து பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு. இதே மேலேருந்து கீழே வருதுன்னா நம்மளோட ட்ரெண்ட் லைனை மேலே தான் நம்ம வரையணும், கீழே வரையக்கூடாது. சரிங்களா, ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மேலே நம்ம வந்து லைனை வந்து வரையணும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வாட்டி கீழே விழுந்திருக்கும், திரும்ப 2வது வாட்டி போய் அதை வந்து டேப் பண்ணியிருக்கோம், 3வது வாட்டி கீழே விழும் பாருங்கள். அப்போ 4வது வாட்டி வரும்போது நீங்கள் அந்த லைனை வந்து ஸ்கெட்ச் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, இங்கே ஏதோ ட்ரெண்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளாட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கெட்ச் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ அப்போ அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்டு அது அப்படின்றத உடைக்கும். ஸோ திரும்ப இங்கேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா இதை உடச்சி ஒரு கீழே இறங்கி திரும்ப பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட் அப்படின்றது கண்டினியூ ஆகும். ஸோ ட்ரெண்டு மாறும். அந்த ட்ரெண்டு மாறும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ட்ரெண்டில் என்ன திரும்ப வந்து ட்ராப் பண்ணலாம். ஸோ அதோடைய வேக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ட்ரேட்ஸை வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் பேசுறது உங்களுக்கு யாருக்காவது புரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க. இப்போ லைவ் சார்ட் போகும்போது உங்களுக்கு கிளியர் ஆகும். சரிங்களா, ஸோ ஹெச் அப்படின்றத நம்ம வந்து ஹை அப்படின்னு சொல்லுவோம், லோ அப்படின்றது லோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹெச் அப்படின்றத நம்ம ஹைன்னு சொல்லுவோம், எல் அப்படின்றத லோ அப்படின்றத நம்ம வச்சுக்கோங்க. ஹெச் அப்படின்னா ஹையர் ஹை அப்படின்றது அர்த்தம், எல்எல் அப்படின்றதா லோவர் லோ அப்படின்றது அர்த்தம், ஹெச்எல் அப்படின்னும் போது ஹையர் லோ அப்படின்றது அர்த்தம். சரிங்களா, அதே மாதிரி எல்ஹெச் அப்படின்றது லோவர் லோ அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட்டில் வந்து பார்க்கலாம் இந்த ட்ரெண்ட் லைனை இப்படி வந்து ஸ்கெட்ச் பண்ணுறதுன்ட்டு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பிடிசியோடைய சார்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 hours டைம் ஃப்ரேம்ஸில் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன். நான் இருந்தாலும் திரும்ப வந்து மார்க் பண்ணி வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு ஹை இருக்குது, திரும்ப கீழே விழுந்திருக்கும், மறுபடியும் பார்த்திங்கன்னா ஏறி பொறுமையாக வந்து போயிருக்கும், திரும்ப இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விழுந்திருக்கும். ஸோ இது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்றது மறுபடியும் இதை சொல்லிக்கிறேன். என்னென்ன டைம் ஃப்ரேம்ஸ்லாம் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 நிமிஷத்துலேருந்து வீக்லி மந்த்லி வெடிக்கும் கூட பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகும். எந்த டைம் ஃப்ரேம் நீங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும். சில நேரத்தில் ஃபேக் அவுட்ஸ் அப்படின்றதும் நடக்க தான் செய்யும். பட் அதை நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்து எடுக்கலாம். ஆனால் நிறைய டைம் வந்து ஃபேக் ஆகிறது அதிகம் தான். ஸோ அதெல்லாம் வந்து எதுவும் பண்ண முடியாது, அப்பப்போ நடக்கும். அது நம்ம வந்து ஒரு நேரத்தில் நம்மளுடைய லக் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போயிடணும். அது தப்பாயிடுச்சு, நம்ம தப்பாக பண்ணிடுமே அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. ஸோ ஒரு டைம் அப்படின்றது மாற தான் செய்யும். ஓகேங்களா, அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹை இருக்கும். நான் இந்த ஹையில் வந்து நீங்கள் விக்கில் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த விக்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஆர் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாடினா இந்த இடத்த, ஸோ இந்த பாடியிலேயே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்போ நான் பாடியில் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணும்போது இந்த இடம் வந்து இந்த லைனுக்கு நேராக வருதா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். இந்த பாருங்கள், இப்போ இந்த 2 லைனும் ஒரே, அதாவது இந்த லைன் இங்கேருந்து நேராக இப்படி இறக்குறேன்னா இது தொடணும். இப்போ அடுத்த லைன் அதை தொட்டுச்சுனா தான் இது வந்து கரெக்டுன்னு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை வந்து பண்ணிக்கணும். சரிங்களா, இப்போது முதல் ஒன்று வச்சு இது 2 வச்சுட்டு அவ்வளோதான் பாட்டு 2 கிடச்சிருச்சு, என்ன கீழே போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அப்படியே யோசிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 2 வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன், இந்த 2மே தொட்டுச்சு அப்படின்னா 3வது வரதை நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ 3வது வரதும் வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணுதா, இந்த இடம் பாருங்கள் கரெக்டாக வந்து டேப் பண்ணியிருக்கோம் எல்லாமே. அது நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணேன்னா அந்த இடத்துல அட்ஜஸ்ட் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாடியில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களே, இங்கே ஏன் விக்கில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா
அது நம்ம வந்து ட்ரா பண்ணும்போது நமக்கு ஸ்கெச்சஸ் அப்படின்றது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அதனால் விக்கு தான் வேணும் அப்படின்றது கிடையாது. விக்கில் கனெக்ட் பண்ணால் விக்கில் மட்டும் கனெக்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, விக்கில் கனெக்ட் பண்ணி பாடியில் கனெக்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விக் இருக்கும். ஸோ அதுக்கு நேராக தான் வந்து இது எடுத்துருந்துருக்கும். இங்கே ஒரு விக்கும் இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் ஒரு விக்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ பாடியில் கனெக்ட் பண்ணாலும் தப்பு கிடையாது. அது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும், அவ்வளோதான். அதுக்காக தான் நம்ம வந்து வரைகிறோம். மற்றவங்களுக்காக நம்ம வந்து இதை ஸ்கெட்ச் பண்ணலை. ஸோ நமக்கு தேவையானது கிடைக்குதா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, 2வது வாட்டியும் வந்து இங்கேருந்து தொட்டுருச்சு. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு ஏதோ ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா இது வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். திரும்ப இங்கே வரும்போது என்ன ஆச்சுன்னா, நேற்று எல்லாருமே மார்க்கெட் மேலே போகணும்னு எதிர்பார்த்தாங்க. ஈவன் நான் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ட்விட்டர்லையும் டெலகிராம்லையுமே வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் மேலே போக போகுது அப்படின்ட்டு. ஆனால் என்ன ஆச்சுன்னா ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ 3வது அட்டெம்ப்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு மேலே போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 3வது அட்டெம்ப்ட் இல்லைனா 4வது அட்டெம்ப்ட், ஓகேங்களா? 5-6 வரைக்கும் கூட எல்லாம் போயிருக்கு, அது வந்து போக செய்யும். ஆனால் 3வது அட்டெம்ப்ட் மோஸ்ட்டாக வந்து அதிகமாக வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஆனால் இந்த வாட்டி அது அமையலை. அப்போ என்ன ஆகுதுன்னா திரும்ப வந்து கீழே இறங்க ஆரம்பிக்குது. அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஹையிலேருந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு லோ வந்து போகும். அதாவது திரும்ப ஒரு லோயர் ஹை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகும். இது 1,05,000 1,08,000 வரைக்கும் வரும் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா இப்போ அடுத்த லோ நடக்குது அப்படின்னா இங்கே கீழே வரணும். இல்லை ஒரு வேளை என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து இப்படி போய் இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன்ன்றது ரொம்ப முக்கியம். அது வரைக்கும் நீங்கள் ட்ரேட் ஓப்பன் பண்ணக்கூடாது. இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ வந்து உடைக்குதோ, இந்த உடச்சி எப்போ ட்ரெண்டை மாற்றி மேலே மூவ் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ ஒரு ரீடெஸ்ட் அப்படின்றது கொடுக்கும். எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கீங்க, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மேலே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸோ இல்லை அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே பேக் எடுக்கும். திரும்ப வரும்போது பார்த்திங்கன்னா ஆஃப், அப்படி இல்லைனா ஃபுல்லாக கூட வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் வந்து பண்ணோம். ஸோ ரீடெஸ்ட் பண்ணும்போது எதுக்கு அப்படின்னா, ப்ரீவியஸில் இந்த இடத்த வந்து டவுன்லேயே வந்து கண்டினியூ பண்ணிட்டு வந்ததுனால ஏற்பட்ட லிக்விடிட்டி அது இதுன்னு நிறைய இது இருக்கும். அதெல்லாமே வந்து டேப் பண்ணி தான் வந்துட்டுருக்கும். திரும்ப வந்து கீழே போகுதா, வீக்காக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இல்லை ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னும் போது இங்கேருந்தே பார்த்திங்கன்னா மேலே போவாங்க. திரும்ப ஒரு லோ க்ரியேட் பண்ணுவாங்க, ஒரு ஹை, அப்புறம் ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ட்ரெண்ட் லைனை வந்து ஸ்கெட்ச் பண்ணும்போது நீங்கள் வந்து இங்கெல்லாம் ட்ரேட் பண்ணவே கூடாது. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகுது, நான் போய் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்கக்கூடாது. ட்ரெண்ட் லைன் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் என்ன அப்படின்னா, அதை ஒன்ஸ் பிரேக் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரக்சர்ஸ், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பயன்படுத்துறது. ஸோ இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம் தெரியுமா, இது வந்து ட்ரெண்டோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் அப்படின்னு பேசுவோம். கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி டாபிக் தாங்க. அதெல்லாம் நீங்கள் போக நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. பட் பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு அது வேணாம். நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத மட்டும் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டேப் பண்ணிடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஹை, இப்போ ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ஹையிலேருந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து கீழே விழுது, திரும்ப ஒரு அது நிகராக வந்து இந்த பக்கம் வந்து ஒரு ஹை மாதிரி ஃபார்ம் ஆகுது, திரும்ப கீழே விழுது. அப்படின்னும் போது அந்த ஒரு நீங்கள் ட்ரெண்ட் லைன் அப்படின்றத வரைஞ்சு பார்க்கலாம். இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டில்ஸுக்குலாம் வந்துட்டு மேட்ச் ஆகுதா, லைன் வருதா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அப்போ அடுத்த வாட்டிக்கு நீங்கள் கீழே போட்டு வச்சிட்டிங்கன்னா நான் அப்படியே கீழே வருதா, திரும்ப இங்கே வரும்போது இது உடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ இங்கே உடைக்கலன்னா நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கவே கூடாது, நீங்கள் எடுக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இங்கே போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே வரும்போது தான் நம்ம வந்து எடுக்கணும். அப்போது விழுந்துருச்சா வெயிட் பண்ணணும், திரும்ப கீழே வந்து போகும், திரும்ப இது வந்து உடைக்கும். அதுக்கப்புறம் பிரேக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து ட்ரேடை ஓப்பன் பண்ணுவோம். சரிங்களா? இப்படி தான் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வச்சு பண்ணுவாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல இன்னும் சில சாம்பிள்ஸ் காட்டுறேன். ஆல்ரெடி நான் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன், வீடியோஸ்க்காக பண்ணியிருப்பேன். நான் அதை உங்களுக்கு ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமும் ரொம்ப கிளியராக இருக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாதுங்க. சரிங்களா? நான் அப்படின்னா சொல்கிறேன், ரொம்ப கிளியரான ஸ்கெட்ச் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு அது தெரியணும், அதோடைய இது வந்து மாறுது, ஸ்மால் டைம் ஃப்ரேமில் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதே நேரத்தில் எனக்கு தப்பாகவும் நடந்திருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், நான் எதிர்பார்த்தேன் இங்கே ஒரு டேப் பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு டேப் பண்ணியிருக்கோம், இங்கேயும் பண்ணியிருக்கோம். அப்போ விழுந்துரும் தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்னா இதில் வந்து ஃபேக் கோர்ஸ் நிறைய நடக்கும்ன்ட்டு இதை பாருங்கள், கீழே விழுற மாதிரி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல விழுந்தவும் செஞ்சுருக்கு, விழுந்து ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கு. எவ்வளோ கிளியராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து ரீடெஸ்ட்டும் பண்ணி நீ இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்க, அவ்வளோதான் இறங்கிடுச்சுப்பா, நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக போகுதுன்ட்டு ட்ரேட் எடுப்பாங்க எல்லோரும். ஆனால் என்ன இருக்குது, திரும்ப மேலே போயிட்டு ஸ்டாப் லாஸாக அடிச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் லேட்டராக தான் பார்த்திங்கன்னா அது நடந்திருக்கும். ஸோ இது வந்து இன்னும் சில கான்செப்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து தெரியும். பட் இப்போலாம் வந்து இருக்கும், அதெல்லாம் தான் சொல்கிறேன். ஸோ என்றைக்குமே ஜெயிச்சிட்டே இருக்க முடியாது இல்லையா, அப்பப்போ தவறுகள்ன்றது நடக்க தான் செய்யும். அதனால் அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் வந்து பெருசாக இது பண்ணிக்கக்கூடாது. லேர்னிங் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன்லேயே வந்து போயிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சுது. சரி நம்ம ஸ்கெட்ச் பண்ணி தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த இடத்த கனெக்ட் பண்ணேன், இங்கேயும் கனெக்ட் பண்ணேன், இங்கே கனெக்ட் பண்ண முடியல, ரொம்ப அடிச்சுது. ஸோ இது இப்போ கூட அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஆனால் லைக் இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமாக தோணுச்சுன்றதுனால
எனக்கு இந்த இடம் ரொம்ப முக்கியன்றது தோணுச்சுனால நான் இதை வந்து கொடுத்தேன். அதே மாதிரி நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன் இது கீழே விழ போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் போகும்போது இந்த இடத்துல இந்த ஹைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லோ கிரியேட் ஆகிருக்கும். ஆனால் அடுத்த ஹையர் ஹை வரணும், பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஹை வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா டேர்ன் ஆக ஆரம்பிச்சு. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ட்ரெண்டு மாறப்போகுதுன்றதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு தான் நான் சொன்னேன் அந்த வீடியோ படிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அப்போது அப்படியே மேலே போகிற மாதிரி போயிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க கீழே. அப்போ அழகாக நல்லா பார்த்திங்கன்னா கீழே வந்து விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட நான் யோசிச்சது கரெக்டாக நடந்திருக்கு. அதே நேரத்தில் எவ்வளோ % விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 1.85% வரைக்கும் பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. இது வந்து நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிருக்கும் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இருக்கும். ட்ரெண்ட் லைன் இப்படி தான் நம்ம வந்து ஸ்கெட்ச் பண்ணணும். இப்போ இன்னொரு ட்ரெண்ட் லைன் நான் வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ன்றதுனால நான் 1 டேக்கு மாற்றுறேன். இப்போது என்ன நடந்திருக்குன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹை கிரியேட் பண்ணுச்சுங்க. கிரியேட் பண்ணதுலேருந்து இந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேயுமே அதே மாதிரி ஒரு ட்ரெண்டை வந்து கனெக்ட் ஆகும். சரிங்களா, இந்த பாருங்கள், இங்கே ஒரு டேப் பண்ணியிருக்கா, இங்கே ஒரு டேப் பண்ணியிருக்கா, திரும்ப இங்கே ஒரு டேப் பண்ணதா. இது எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது பாருங்கள். இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது. ஏதோ ஒரு கோடு போட்டால் நேராக இருக்கும் போல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கெஸ்ஸு வரணும் இந்த இடத்துல. அந்த கெஸ்ஸில் தான் நம்ம பண்ணுறோம். எல்லாமே கெஸ்ஸிங் தாங்க இங்கே. சரிங்களா, ஸோ அந்த கெஸ்ஸில் வந்து நான் இந்த விக்கோட ஹையை வந்து கனெக்ட் பண்ணி இதோடு கனெக்ட் ஆகுதா அப்படின்றத நான் பார்க்குறேன். எனக்கு வந்து அங்கேயும் கனெக்ட் ஆகுது. ஸோ இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல லைட்டாக மூவ் பண்ணி இந்த விக்ஸ்க்கு மேலே வர மாதிரி கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஸ்கெச்சஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து அதோட ட்ரெண்டை வந்து மாற்றுறாங்க. இங்கே மாறுது, இந்த இடத்த உடைக்கிறாங்க. உடைச்சதுலேருந்து மேல் நோக்கி போகிறாங்க. ஒரு பெரிய ஏடிஹெச்சே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. புரிதுங்களா? ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல எடுக்கிறவங்களுக்கு அங்கே நல்லாவே வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதுதான் விஷயம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இப்போ இது வந்து டவுன் ட்ரெண்டுன்றதுனால பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து இந்த லைனை வந்து வரைவோம். இது அப் ட்ரெண்ட் அப்படின்னும் போது மேலே வரைய முடியாது, நம்ம கீழே தான் வந்து வரையணும். சரிங்களா, ஏன்னா ஒரு லோவை தான் நம்ம வந்து பிடிக்கணும். இங்கே வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னும் போது நம்ம ஹையை பிடிக்கணும். ஸோ அந்த ஒரு இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு லோ வந்துருச்சு, திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கெட்ச் பண்ணுறேன். இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு மேலே போகும், இல்லைனா இங்கேயே விழுந்துருமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்போ அதோட ட்ரெண்டோடைய சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. சப்போர்ட் தான் ரொம்ப மெயின். ஏன்னா அங்கே வந்து லிக்விடிட்டி அப்படின்றது இருக்கும். அதை தான் வந்து எடுத்து அது மேலே வந்து போயிட்டுருக்கோம். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. இதோட ட்ரெண்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு, மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா, திரும்ப வந்து கீழே விழுற மாதிரி வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஓகே இப்போ கீழே விழுற மாதிரி வருது, இது என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை இந்த இடத்துல வரணும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு போயிட்டு சரி இதை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கும் போது எங்கேருந்து ஆரம்பிச்சது, இங்கேருந்து தானே லோ வந்து மாற ஆரம்பிச்சது. ஸோ இந்த லோ வந்து கனெக்ட் பண்ணுவோம். அப்போது இந்த இடத்துல தான் மேட்ச் ஆகுதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியும் வந்து மேட்ச் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் வந்து அப்போ இது இங்கே வந்துருச்சுன்னும் போது நீங்கள் இந்த இடத்த மேட்ச் பண்ணி இதை வந்து தொடுற மாதிரி நீங்கள் இப்படி வந்து வைக்கணும். அப்போ இந்த இடத்த ஹோல்டு பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். ஆமாம், எஸ், ஆப்வியஸ்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி மேலே போக ஆரம்பிச்சது. அப்போது இது ஒரு ட்ரெண்ட் லைனாக ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு தோண ஆரம்பிக்கணும். இது வந்து செகண்டு. இதை பார்த்துட்டு உடனே கீழே போக அடுத்ததாக வருது அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. எப்போ அதை பிரேக் பண்ணுதோ அப்போ தான் நீங்கள் முடிவு பண்ண முடியும். ஸோ இது ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷான ஒரு ட்ரெண்ட் லைன். சரிங்களா, ஸோ அப்போ இதை வந்து நம்ம பிரேக் பண்ணால் தான் கீழே போவோம். அது வரைக்கும் மேலே தான் வந்து இது போயிட்டுருக்கும். ஸோ இது தொட்டு மேலே தான் போயிட்டுருக்கும். எப்போ வந்து வால்யூம் இதுக்கு எதிராக மாறுதோ அப்போ தான் கீழே விழ ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இப்போ நான் இதை அப்படியே மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து போயிருக்கும். கனெக்ட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறீங்க. எஸ், அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு. கனெக்ட் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா உடைக்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஹை போகிறாங்க, திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உடைக்கிறாங்க. எப்போ இந்த இடத்த உடைக்கிறாங்களோ நீங்கள் மார்க் பண்ண வேண்டிய ஏரியாவே இதுதான். ஸோ இந்த ஏரியாவை தான் நீங்கள் மெயினாக வந்து நோட் பண்ணணும். ரொம்ப முக்கியமான ஏரியா. ஓகேங்களா, இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இந்த லைனை உடச்சிருச்சு. அப்போது பேரிஷாக போக போகுது அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை வந்து பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு இது பண்ணிக்கணும். சரிங்களா, அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அழகாக பிரேக் பண்ணுறாங்க, கீழே வருது, திரும்ப போய் ரீடெஸ்ட் பண்ணதில் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஃபெயிலியர் ஆனது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு லோ அப்படின்றது க்ரியேட் பண்ணுது, திரும்ப ஒரு ஹை அப்படின்றது க்ரியேட் பண்ணியிருக்கு, திரும்ப ஒரு லோன்றது க்ரியேட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஹை க்ரியேட் பண்ணும். அந்த ஹையப்போ இதை உடச்சது அப்படின்னா இது மேலே போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இது இப்படி தான் நம்ம வந்து ட்ரெண்ட் லைன்லாம் வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நிறையா இருக்குங்க, கற்றுக்கலாம். நான் தான் சொல்லலையா, நீங்கள் வந்து டைம் எடுத்துக்கோங்க. எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுங்கள், கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம், நம்ம ப்ரீவியஸில் வரைஞ்சிருப்போம். இங்கே ஒரு ஹை வந்து தெரியுதா உங்களுக்கு, இந்த ஹை நான் கனெக்ட் பண்ணிட்டேன், இந்த ஹை கனெக்ட் ஆகுது, அப்படியே நம்ம வந்து எடுத்துகிட்டு வரோம். ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒன்று பார்த்திங்கன்னா கீழே இருக்குது, மீதியெல்லாம் மேலே இருக்குது. அப்போ மேலே இருக்கிறத நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இப்படி பொறுமையாக வச்சு பார்க்கும்போது இந்த இடம் வந்து எனக்கு அமைஞ்சுது. எப்படி அமைஞ்சுது அப்படின்னா இந்த இடத்த கூட நீங்கள் அமைக்கலாம், இந்த இடத்தையும் அமைச்சிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் தான், மறுபடியும் சொல்கிறேன்ல, உங்களுக்கு தேவையானது கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். எப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி நான் ஸ்கெட்ச் பண்ணிட்டேன்ல,
ஆனால் திரும்ப பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு. ஆனால் திரும்ப என்ன பண்ணுச்சு, கீழே இறங்கிச்சு. அப்போ திரும்ப கீழே இறங்குதுன்னா என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணும்போது கெஸ் பண்ணணும் திரும்ப இந்த இடத்துல. அப்போ மறுபடியும் நம்ம ஸ்கெட்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு இங்கே மேலே இருக்கிற விக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு வாட்டி பார்க்கணும். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த விக்கு வந்து கனெக்ட் ஆகுது, இந்த இடத்துலையும் கனெக்ட் ஆகுது. இது ரெண்டும் கனெக்ட் ஆகும்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா அது வந்து ரீடெஸ்ட் பண்ணுது திரும்ப, புரியுதுங்களா? அப்போது வந்து நீங்கள் இப்படி வரைஞ்சிருப்பீங்க, இந்த மாதிரி நான் இப்படி வரைஞ்சிருப்பேன், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க தெரியுமா? அப்போ அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் இப்படி வந்து நடக்கும். இதெல்லாமே வந்து ஒரு எமோஷ்னலுங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு எமோஷனல் இருப்பீங்க, இன்றைக்கி வாங்கி ஆகணுன்ட்டு, அப்போது நீங்கள் வாங்குவீங்க பெருசாக. அதே நேரத்தில் இன்றைக்கி ஒருத்தர் விற்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பார் நீங்கள் வாங்குற நேரத்தில், அப்போ அவர் விற்பார். இப்படி ஒருத்தரோட எமோஷனில் தான் இந்த மார்க்கெட் அப்படின்றது மூவ் ஆகுது. அதை நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு. ஏன்னா இது ஒரு ஹை, அந்த ஹையை வந்து எந்த ஹையுமே பிரேக் பண்ணியிருக்காது. இந்த ஹைக்கு இந்த இடத்துல இருக்கா, இதுக்கு நேராக எங்கேயும் பிரேக் பண்ணியிருக்காது. பண்ணுறாங்களோ அப்போ தான் அதோட ட்ரெண்ட் அப்படின்றது மாறும். ஸோ ட்ரெண்ட் லைனை அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கிட்டு மூவ் பண்ணணும். ஸோ எப்போல்லாம் அந்த ட்ரெண்ட் லைனை உடைக்குதோ அப்போல்லாம் அதோட டைரக்ஷன்ஸ் அதுக்கு எதிராக வந்து மாறுன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் ட்ரெண்ட் லைன் அப்படின்றது. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி நீங்கள் இதை வந்து சைட்வேஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் அது காமிச்சிருப்பேன் ட்ராயிங்கில், அது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக தான் காமிச்சிருப்பேன். அது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக தான் நான் காமிச்சிருப்பேன். அதை நீங்கள் வந்து சைட்வேஸ் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் பார்ப்பீங்களே, அதில் போகும்போது உங்களுக்கு நான் கிளியராக சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே அது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இதாங்க விஷயம், அவ்வளோதான். ஸோ அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.